எகிப்தியரின் சங்காரம். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் இரா முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் அவர்கள் பிறகாலே சமுத்திரத்தின் நடுவே பிரவேசித்தார்கள். கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கலலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடிப்போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜலம் எகிப்தியர் மேலும் அவர்களுடைய ரதங்கள் மேலும் அவர்களுடைய குதிரை வீரர் மேலும் திரும்பும்படிக்கு உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்றார். அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். விடியற் காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும்போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வோனுடைய இராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை. இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையின் வழியாய் நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்துக் கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள். கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியையை இஸ்ரவேலர் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயினிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தை பிளக்கிறார். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டுகிறார். அப்பொழுது கர்த்தர் இரா முழுதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணுகிறார். சிவந்த சமுத்திரத்தின் ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. தாம் ஏற்கனவே சிருஷ்டித்த காரியங்களை தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக தேவன் பயன்படுத்துகிறார். பலத்த கீழ்காற்று வீசுவது இயற்கையின் செயல் அல்ல, இது தெய்வீக செயல். தெய்வீக வல்லமையினால் தேவன் நியமித்த காலத்தில் கீழ்காற்று வீசுகிறது. அதுபோலவே தேவன் நியமித்த காலத்தில் கீழ்காற்று வீசுவது நின்று போயிற்று. 12 மைல் அகலம் உள்ள செங்கடலை 100 அடி ஆழத்திற்கு பிரிக்கும் கீழ்காற்று மெய்யாகவே தேவ வல்லமையினால் நடைபெறும் காரியமாகும். கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தின் ஜலத்தை பிளந்த அற்புதமான சம்பவம் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் பல வசன பகுதிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. கானானியர்கள் கர்த்தர் நடப்பித்த இந்த அற்புதத்தை பார்த்து பயந்து நடுங்குகிறார்கள். கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்புக் கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றிப்போக பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். யோசுவா 2:9-10. கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தை பிளந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு அற்புதம் செய்திருக்கிறார். கர்த்தர் நடப்பித்த இந்த அற்புதமோ இஸ்ரவேல் புத்திரருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறது. கர்த்தர் தங்களுக்கு செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து இஸ்ரவேல் புத்திரர் அவரை நன்றியோடு துதிக்கிறார்கள். கடல் கண்டு விலகி ஓடிற்று, யோர்தான் பின்னிட்டு திரும்பினது. சங்கீதம் 114:3. அவர் சிவந்த சமுத்திரத்தை அதட்டினார், அது வற்றி போயிற்று. வெட்டாந்தரையில் நடக்கிறது போல அவர்களை ஆழங்களில் நடந்து போக பண்ணினார். சங்கீதம் 106:9. சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதன் நடுவே இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது.
சங்கீதம் 136 13 14. இஸ்ரவேல் புத்திரர் சிவந்த சமுத்திரத்தின் நடுவாக நடந்து போவது ஞானஸ்நானத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள். எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். எல்லாரும் மோசேக்கு உள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். 1 கொரிந்தியர் 10:1-2. இஸ்ரவேல் புத்திரர் சிவந்த சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவது மனுஷருடைய ஆத்துமாக்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்படுவதற்கும் அடையாளமாய் இருக்கிறது. எகிப்தின் சமுத்திர முனையை கர்த்தர் முற்றிலும் அழித்து தம்முடைய காற்றின் வலிமையினால் நதியின் மேல் தமது கையை நீட்டி 7 ஆறுகளாக பிரித்து ஜனங்கள் கால் நனையாமல் கடந்து போகும்படி பண்ணுவார். ஏசாயா 11:15. கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவருக்கு இயற்கையின் மீதும் அதிகாரம் உள்ளது. கர்த்தருடைய தெய்வீக வல்லமையே சிவந்த சமுத்திரத்தை பிளக்கிறது. கர்த்தர் இரா முழுவதும் பலத்த கீழ்காற்றை வீச பண்ணுகிறார். அந்த காற்றினால் அவர் சிவந்த சமுத்திரத்தை ஒதுங்கும்படி செய்கிறார். கர்த்தர் இந்த கிரியை நடப்பித்து சிவந்த சமுத்திரத்தை வறண்டு போக பண்ணுகிறார். கர்த்தருடைய பலத்த வல்லமையினால் சிவந்த சமுத்திரத்தின் ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. கர்த்தருடைய கட்டளைக்கு காற்றும் கடலும் கீழ்ப்படியும். கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தை பிளந்தது இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுகூலமாய் இருக்கிறது. அவர்கள் சிவந்த சமுத்திரத்தின் நடுவாக நடந்து போக வேண்டும் என்று கர்த்தர் கட்டளை கொடுத்திருக்கிறார். இப்போது கர்த்தர் தம்முடைய வல்லமையினால் சிவந்த சமுத்திரத்தின் ஜலத்தை பிளந்து அதை பிரிந்து போக பண்ணி இருக்கிறார். சிவந்த சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையான பாதை உண்டாயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து அக்கறைக்கு போய் சேர வேண்டும். கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்ட பிரகாரம் இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையின் வழியாய் நடந்து போகிறார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நிற்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலின் வெட்டாந்தரை வெளியில் நடந்து சென்றபோது அவர்களின் இரு புறங்களிலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நிற்கிறது. அது உறைந்த பனிக்கட்டியை போன்று இருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக நடந்து போவதற்கு ஆரம்பத்திலே பயப்பட்டிருப்பார்கள். ஆகையினால் ஒருவேளை மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக சமுத்திரத்தின் நடுவாக நடந்து சென்றிருப்பார்கள். இஸ்ரவேல் புத்திரர் அவர்களை பின்பற்றி வெட்டாந்தரையிலே நடந்து வந்திருப்பார்கள். இஸ்ரவேல் ஜனத்தார் திரளான எண்ணிக்கையில் இருந்தாலும் அவர்கள் அணி அணியாக புறப்பட்டு போகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் சிவந்த சமுத்திரத்தின் நடுவாக நடந்து வருகிற அனுபவம் பிற்காலத்தில் அவர்கள் வனாந்திரத்திலே நடந்து வருவதற்கு பிரயோஜனமாய் இருக்கிறது. கர்த்தரே இஸ்ரவேல் புத்திரரை சமுத்திரத்தின் நடுவாக வழி நடத்துகிறார். சமுத்திரத்தின் நடுவாக கர்த்தரை பின்பற்றுகிறவர்கள் அவர் தங்களை எங்கு வழிநடத்தினாலும் பயப்படாமல் அவரை பின்பற்றி போவார்கள். கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தை பிளந்த சம்பவமும் இஸ்ரவேல் புத்திரரை சிவந்த சமுத்திரத்தின் நடுவாக நடத்தி கொண்டு போன சம்பவமும் விசுவாசிகளாகிய நம்மை உற்சாகப்படுத்துவதற்காக எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரருக்கு பாடுகளும் பிரச்சனைகளும் வந்தது போல விசுவாசிகளாகிய நமக்கும் பாடுகளும் பிரச்சனைகளும் வரலாம். நம்முடைய பிரச்சனைகள் பெரிதாய் இருந்தாலும் நம்மை கரம் பிடித்து வழிநடத்துகிற கர்த்தர் மிகவும் பெரியவராய் இருக்கிறார். நாம் பிரச்சனைகளை நோக்கி பார்க்காமல் நம்மை வழி நடத்துகிற கர்த்தரை விசுவாசத்தோடு நோக்கி பார்க்க வேண்டும். சிவந்த சமுத்திரத்தின் நடுவாக நடந்து வந்த இஸ்ரவேல் புத்திரர் அக்கறையில் பாதுகாப்பாக சேர்ந்த பின்பு கர்த்தருக்குள் களி கூறுகிறார்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார். ஆற்றை கால்நடையாய் கடந்தார்கள். அங்கே அவரில் களி கூர்ந்தோம். சங்கீதம் 66:6. எகிப்தியர்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு சத்துருக்களாய் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தருக்கு உரியவர்கள். இஸ்ரவேல் புத்திரருடைய சத்துருக்கள் கர்த்தருக்கும் சத்துருக்களாக இருக்கிறார்கள். பார்வோனும் எகிப்தியரும் தங்கள் தேசத்தை விட்டு புறப்பட்டு போன இஸ்ரவேல் புத்திரரை பிடித்து கொன்று போடவும் அல்லது அவர்களை மறுபடியும் சிறைப்பிடித்து தங்கள் தேசத்தில் அடிமைகளாக்கவும் தீர்மானித்து தீவிரமாய் புறப்பட்டு வருகிறார்கள். கர்த்தருடைய நீதியும்
அவருடைய நியாயமான கோபமும் எகிப்திற்கு விரோதமாக எழும்புகிறது. இஸ்ரவேல் புத்திரர் சிவந்த சமுத்திரத்தின் நடுவாக வெட்டான் தரையிலே தங்கள் கால்களால் நடந்து போகிறார்கள். அவர்களிடத்தில் குதிரைகள் ரதங்கள் போன்ற வாகனமும் இல்லை. எகிப்தியரோ இஸ்ரவேல் புத்திரரை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் அவர்கள் பிறகாலே சமுத்திரத்தின் நடுவே பிரவேசிக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்தியரை கண்டு பயந்தபோது மோசே அவர்களை நோக்கி, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்றும், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்றும் சொன்னார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்காக யுத்தம் பண்ணுகிறார். அவர் எகிப்தியரை கலங்க பண்ணுகிறார். கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து அவர்களுடைய ரதங்களில் இருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணுகிறார். கிழக்கு வெளுத்து வரும் ஜாமம் என்பது அதிகாலை 3 மணியில் இருந்து காலை 6 மணி வரையிலும் உள்ள 3 மணி நேரமாகும். எகிப்தியர்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு விரோதமாக மூர்க்க வெறியோடு வருகிறார்கள். எகிப்தியர்களிடத்தில் குதிரைகளும் ரதங்களும் இருப்பதினால் தங்களால் இஸ்ரவேல் புத்திரரை எளிதாக ஜெயிக்க முடியும் என்று நினைத்து வேகமாக வருகிறார்கள். கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் தங்களுக்கு ஜெயம் உண்டாகும் என்று எகிப்தியர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் கர்த்தரோ கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் எகிப்தியரின் சேனையை பார்க்கிறார். கர்த்தர் அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்களுடைய சேனையை கலங்கடிக்கிறார். எகிப்தியர் மத்தியிலே பயமும் திகிலும் நடுக்கமும் உண்டாயிற்று. அவர்களுடைய ரதங்களில் இருந்து உருளைகள் கலன்று போயிற்று. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு துணை நிற்கிறார் என்பதை எகிப்தியர்கள் புரிந்து கொள்கிறார்கள். அப்பொழுது எகிப்தியர், இஸ்ரவேலரை விட்டு ஓடிப்போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார் என்று சொல்லுகிறார்கள். பார்வோனும் எகிப்தியரின் சேனையும் தங்கள் தேசத்தை விட்டு புறப்பட்டு வந்தபோது மிகவும் வேகமாகவும் கோபமாகவும் வந்தார்கள். ஆனால் இப்போதோ அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்துகிறார்கள். அவர்களால் சிவந்த சமுத்திரத்தின் நடுவிலே தங்கள் ரதங்களை வேகமாக ஓட்டிச் செல்ல முடியவில்லை. எகிப்தியர்கள் தங்கள் தேசத்தை விட்டு புறப்பட்ட போது இஸ்ரவேல் புத்திரர் மீது மிகுந்த கோபத்தோடு வந்தார்கள். ஆனால் இப்போதோ அவர்களுடைய இருதயங்களில் கர்த்தரை குறித்த பயமும் நடுக்கமும் திகிலும் உண்டாயிருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்ட பிரகாரம் சிவந்த சமுத்திரத்தின் நடுவாக வெட்டான் தரையிலே நடந்து போகிறார்கள். எகிப்தியர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தினாலும் இஸ்ரவேல் புத்திரருக்கு ஒரு வருத்தமும் ஏற்படவில்லை. தீங்கு அவர்களை அணுகவில்லை. இஸ்ரவேல் புத்திரருடைய வலது புறத்திலும் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நிற்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் சிவந்த சமுத்திரத்தை கடந்து அக்கறையிலே பாதுகாப்பாக வந்து சேருகிறார்கள். அது வரையிலும் பிளந்திருந்த ஜலம் மறுபடியும் ஒன்று சேருகிறது. இது எதேச்சையாக நடைபெற்ற சம்பவம் அல்ல. கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரமாக சிவந்த சமுத்திரம் மறுபடியும் மூடிக்கொள்கிறது. கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜலம் எகிப்தியர் மேலும் அவர்களுடைய ரதங்கள் மேலும் அவர்களுடைய குதிரை வீரர் மேலும் திரும்பும்படிக்கு உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்று சொல்லுகிறார். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டுகிறார். விடியற் காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வருகிறது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும்போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போடுகிறார். ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வோனுடைய இராணுவம் அனைத்தையும் மூடிக்கொள்கிறது. எகிப்தியரில் ஒருவனாகிலும் தப்பவில்லை. பார்வோனும் எகிப்தியரும் தங்கள் இருதயங்களை கடினப்படுத்தினார்கள். அவர்கள் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்பவில்லை. பார்வோனுடைய இராணுவத்தார் எல்லோருமே இஸ்ரவேல் புத்திரருக்கு விரோதமாகவும் கர்த்தருக்கு விரோதமாகவும் பாவம் செய்கிறார்கள். அவர்கள் எல்லோருமே சிவந்த சமுத்திரத்திலே மூழ்கி அழிந்து போகிறார்கள். யூதருடைய பாரம்பரிய சரித்திரத்தின் ஆசிரியர்கள் பார்வோன் சிவந்த சமுத்திரத்தை கடந்து வரும்போது அவனோட கூட அவனுடைய மந்திரவாதிகளான யன்னேயும் யம்பிரேயும் வந்தார்கள் என்றும், பார்வோன் சிவந்த சமுத்திரத்தில் மூழ்கி அழிந்தபோது அவனுடைய மந்திரவாதிகளும் அழிந்து போனார்கள் என்று சொல்லுகிறார்கள். இலாக நின்ற தண்ணீர்
திடீரென்று உருகிற்று. எகிப்தியர் அனைவரையும் சமுத்திரத்தின் ஜலம் மூடிக்கொள்கிறது. இது விடியற் காலத்தில் நடைபெறுகிறது. மதிலாக நின்ற தண்ணீர் உருகி வரும்போது எகிப்தியர் அதை பார்த்து அதற்கு எதிராக ஓடுகிறார்கள். ஆனால் கர்த்தரோ அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போடுகிறார். இஸ்ரவேல் புத்திரருடைய வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நிற்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்து சென்றபோது அந்த கடலின் ஆழம் சுமார் 75 அடி முதல் 100 அடி வரையிலும் இருக்கிறது. இவ்வளவு உயரத்திற்கும் தண்ணீர் உறைந்து இரு புறங்களிலும் மதிலாக நிற்கிறது. பார்வோன் தன் இருதயத்தை கடினப்படுத்தினான். அவனுடைய மனம் பெருமையாயும் மேட்டிமையாயும் இருந்தது. இஸ்ரவேல் புத்திரரை விடுதலை பண்ணி அழைத்து வருவதற்கு கர்த்தர் மோசேயை தம்முடைய ஸ்தானிகராக பார்வோனிடத்தில் அனுப்பினார். ஆனால் பார்வோனோ தன் இருதயத்தை கடினப்படுத்தினான். பார்வோன் மோசேயின் வார்த்தைக்கு செவி கொடுக்க மறுத்துவிட்டான். கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறவர்கள் எல்லோரும் அழிந்து போவார்கள். கர்த்தருடைய நீதியான நியாய தீர்ப்பு அவர்கள் மீது வரும். இப்படிப்பட்ட மகிமையிலும் மகத்துவத்திலும் ஏதேனின் விருட்சங்களில் நீ எதற்கு ஒப்பானவன்? ஏதேனின் விருட்சங்களோடு கூட நீயும் பூமியின் தாழ்விடங்களில் இறக்கப்பட்டு பட்டயத்தாலே வெட்டுண்டவர்களோட விருத்த சேதனம் இல்லாதவர்களின் நடுவிலே கிடப்பாய். பார்வோனும் அவன் கூட்டமும் இதுவே என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். எசேக்கியேல் 31:18. இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சிக்கிறார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் காண்கிறார்கள். கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியையை இஸ்ரவேலர் காண்கிறார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயினிடத்திலும் விசுவாசம் வைக்கிறார்கள். எகிப்தியர்கள் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு இஸ்ரவேல் புத்திரர் ஆரம்பத்திலே மிகவும் பயந்தார்கள். அவர்களில் அநேகர் மோசேக்கு விரோதமாகவும் கர்த்தருக்கு விரோதமாகவும் முறுமுறுத்தார்கள். எகிப்து தேசத்திற்கு திரும்பி போவது தங்களுக்கு நலமாயிருக்கும் என்று சொன்னார்கள். ஆனாலும் இப்போதோ இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு பயப்படுகிறார்கள். அவர்கள் கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயினிடத்திலும் விசுவாசம் வைக்கிறார்கள். அவர்கள் இப்போது எகிப்து தேசத்திற்கு திரும்பி போக விரும்பவில்லை. இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் சிவந்த சமுத்திரத்திலே மோசேக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறார்கள். எல்லோரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். 1 கொரிந்தியர் 10:2. கர்த்தர் தம்முடைய பலத்த புயத்தினால் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு அழைத்து வந்திருக்கிறார். கர்த்தர் அவர்களை சிவந்த சமுத்திரத்தை கடக்க பண்ணி இருக்கிறார். தங்களை இம்மட்டுமாக வழிநடத்தி வந்த கர்த்தர் கானான் தேசத்திற்கும் வழிநடத்துவார் என்று இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரிடத்திலே விசுவாசம் வைக்கிறார்கள். மோசே இஸ்ரவேல் புத்திரருக்காக கர்த்தரிடத்தில் பரிந்து பேசுகிறார். இஸ்ரவேல் புத்திரரோ பல சமயங்களில் கர்த்தரை நம்பாமல் அவருக்கு விரோதமாக முறுமுறுக்கிறார்கள். அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறார்கள். கர்த்தர் தம்முடைய கோபத்தினால் இஸ்ரவேல் புத்திரரை அழித்துவிடக்கூடாது என்று மோசே கர்த்தரிடத்தில் பரிந்து பேசுகிறார். தங்களுக்காக கர்த்தரிடத்தில் இம்மட்டுமாக பரிந்து பேசின மோசே இனிமேலும் பரிந்து பேசுவார் என்று இஸ்ரவேல் புத்திரர் மோசேயினிடத்தில் விசுவாசம் வைக்கிறார்கள்.